Findtackle நேயர்களுக்கு ராமின் இனிய வணக்கங்கள். நீங்க பார்த்துட்டு இருக்குது Findtackle டிராவல் டாக்குமெண்ட்ரி. இதுக்கு முன்னாடி நம்ம ஹவுஸ் ஆஃப் ஹெவன் குடலூர் அப்படின்ற ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தோம். நிறைய மக்கள் பார்த்துருந்தீங்க. இது நம்மளுடைய அடுத்த வீடியோ. Your body is not a temple. It is an amusement park. Enjoy the ride. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கல்லார். சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி எங்கேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் நீலகிரிக்குள்ளே போகணுன்னா இந்த கல்லாரை தாண்டி தான் போக முடியும். ஊட்டிக்கு போகிற அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லார் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புது பிரிட்ஜை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கே மட்டும்தான் நின்று ரசிச்சுட்டு போவாங்க. கல்லாருக்குள்ளே இறங்குறதோ இல்லை அந்த சைடில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை சுற்றி பார்க்குறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த ஆறை பார்த்தாலே நமக்கு லைட்டாக ஜர்க் ஆகும். இப்போ ஏதோ மழைக்காலம் இல்லை, அதனால் தண்ணீர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை மழைக்காலமாக இருந்தால் ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக தண்ணி போயிட்டுருக்கும், யாராலையும் இறங்க முடியாது. கரெக்டாக தான் இந்த ஊருக்கு பேர் வச்சுருக்காங்க கல்லார் அப்படின்னு. ஆறுக்குள்ளே தண்ணி இருக்கணும், ஆனால் இங்கே தண்ணீர் கிடையாது, வெறும் கற்களாக தான் கிடக்குது. லைட்டாக ஸ்லிப்பாகி கீழே விழுந்தால் கூட கவாலம் காணாமல் போய்டும். லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வராங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. வெளியேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தெரியல இந்த இடம் வந்து எவ்வளவு அழகான இடம்னு. கீழே லைட்டாக இறங்கி பார்த்தா தான் தெரியுங்க. சூப்பரான பிளேஸ். ஃபோட்டோஸ் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த விட வேறு எந்த இடமும் அவ்வளோ அழகாக இருக்காது. வெளியே இருந்தே பார்த்து பயந்துடுறாங்க போல் தண்ணீர் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு. கீழே இறங்கி பார்த்தா தான் தெரியும், கற்கள் தான் ஃபுல்லாக இருக்குது, தண்ணீர் கிடையவே கிடையாது, ஆழமும் இல்லை. நம்மளால் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியும். அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது, வாங்க போகலாம். இந்த வழியாகவே இப்படியே நடந்துகிட்டே போயிட்டு இருந்தோம்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லேயே நம்ம ஏறிடலாம். இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தாலும் சரி இந்த ஆறை பார்க்க முடியும். ஆறில் ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும், தண்ணீரே தெரியாது, அந்த அளவுக்கு கற்கள் அவ்வளோ இருக்குது. ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் இது. ஃபோட்டோஸ் உண்மையிலே சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இங்கே வளைச்சி நீங்கள் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான இடம் இது. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது. மேபி வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஊட்டிக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கல்லாரை இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு பொறுமையாக நீங்கள் ஊட்டிக்குள்ளே வாங்க. ஸோ இப்படியே நம்ம மேலே நடந்துகிட்டே போயிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், மேலே வந்து ஒரு டேங்க் மாதிரி இதை கட்டியிருக்காங்க. அதை உங்களால் பார்க்க முடியாது, எனக்கு மட்டும் அப்படியே லைட்டாக தெரியுது. அந்த இடம் தான் எண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் காடு வழியாக. நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ரிட்டன் இங்கேருந்து கிளம்பிடுறது நல்லது. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் இருக்குது. இல்லை நான் நீலகிரிக்குள்ளே வர ஆசைப்படலை, நான் வந்து பிளாக் தண்டரோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. பக்கத்தில் தான் கல்லார் இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போக பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் அத்திக்குனாவில் இருக்கக்கூடிய BSNL சிக்னல் டவருக்கு போகலாம். மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணி கூடலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே வனவிலங்குகளை உங்களால் பார்க்க முடியும். நான் லாஸ்ட் டைம் ஊட்டி போயிருந்தப்போ இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எல்லாமே ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும், ஏன்னா இப்போது ஊட்டி ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி போய் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துருப்போம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த வீடியோஸ் இப்போ எடுத்தது கிடையாது, இது எல்லாமே லாக்டவுனுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோஸ். இவ்வளோ நாள் நாங்கள் போடுறதுக்கு காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த எபிசோட் போட்டுட்டு இருந்ததுனால கொஞ்சம் இது தாமதமாயிருச்சு. வாகனங்கள் இல்லாமல், பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப அழகாக நிறைய இடங்கள் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம குடலூருக்கு வரக்கூடிய அந்த ரூட். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்கும், அடிக்கடி வாகனங்கள் போயிட்டுருக்கும். இந்த இடத்துல ரோடு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இடமா மாறிடுச்சு. மனிதர்கள் இல்லைனா இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும் போல். நீலகிரி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது. ஏன்னா மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் ஓரமாக நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், வண்டி போகவே முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா கூட ரோட்டில் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடத்த யாருமே மறக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலம். அந்த தவளை மலை இருக்குல்லையே, அதோட வியூ பாயிண்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ வெறிச்சோடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அத்திக்குன்னா போய்கிட்டே இருக்கோம். நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த அத்திக்குன்னா டவரை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த டவர் பார்த்தீங்கன்னா கூடலூரில் எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் இது அழகாக தெரியும். ரொம்ப ஹைட்டான ஒரு டவர். இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே இருக்குது. இந்த BSNL டவரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். ஏதோ வானத்தை இடிக்கிற மாதிரி இருக்கும். செம்ம டாலான டவர் இது. ஓகே, நம்ம இது இங்கேருந்து பார்க்குறத விட இதுக்கு அடியில் நின்று பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கே கொஞ்சம் வியப்பாக இருக்கும் இதை பார்க்கும்போது.
ஒரு டவரை பார்க்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டவர் எங்கே இருக்குன்னு. 2 மலைகளுக்கு நடுவில் இந்த டவர் அமைஞ்சிருக்கு. அதனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த மலையிலையும் உங்களால் ஏற முடியும். பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் அதில் ஏறி மேலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எவ்ரிதிங் யூ கேன் டூ. உங்களுக்கே தெரியாத நிறைய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நீலகிரிக்குள்ளே இருக்குது. குறிப்பாக கூடலூருக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அண்ட் இதோட என்னோடய ட்ராவலை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வீடியோஸில் காட்டும் போது அந்த பிரமிப்பு இங்கே இருக்காது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வியந்து போயிடுவீங்க. ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் நான் எதிர்பார்க்குறேன் நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த இடத்த பார்த்து நீங்கள் வியந்து போயிருந்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம் இந்த மாதிரி நான் போயிருந்தேன் அப்படின்னு.